அரைஞான் கயிறு கிராமத்து பழக்கமா? நம்ப முடியல. இல்லவே இல்லை. இது வெறும் சம்பிரதாயம் இல்லை, உங்களை காப்பாற்ற வந்த ஒரு அதிசய மருத்துவம். அடுத்த 60 வினாடியில் அரைஞான் கயிறு கட்டுறதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான விஞ்ஞானம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர், குறிப்பாக நம்ம சென்னை பசங்க, அரைஞான் கயிறு கட்டுறது ஒரு பழமையான விஷயம்னு நினைக்கிறாங்க. யாராவது கட்டியிருந்தா கூட ஏன் இன்னும் இதெல்லாம்னு கேட்குறோம். ஆனால் இதோட உண்மை தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நம்ம முன்னோர்கள் இதில் ஒரு பெரிய உடல்நல ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதில் தான் ட்விஸ்டே இருக்கு. பெண்களுக்கு எப்படியோ கொலுசி மெட்டி கர்ப்பப்பையை வலுப்படுத்துதோ அதே போல தான் ஆண்களுக்கு இந்த அரைஞான் கயிறும். ஆமாங்க, இது ஆண்களுக்கு வர்ற ஒரு கொடிய நோயை தடுக்கிறதுக்காக தான் கட்டாயமாக்கப்பட்டது. அந்த நோயோட பேரு குடல் இறக்க நோய். ஆங்கிலத்தில் இதை ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. குறிப்பாக உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வர்றதுக்கு 90% வாய்ப்பு அதிகமாக. அதிகப்படியான எடையை கட்டுப்படுத்தி இடுப்பு தசைகளை இறுக்கி குடல் இறக்கத்தை தடுக்கத்தான் அந்த கருப்பு கயிறு. இது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? பிரிட்டிஷ் பீரியட்ல கூட சிறை கைதிகளோட பாதுகாப்புக்காக இந்த கயிறை நீக்குவாங்க. அது மட்டும் இல்லை, அரைஞான்னா இடுப்பு, ஞான்னா தொங்குதல், இடுப்புல தொங்குற கயிறுன்னு அர்த்தம். எவ்வளவு டீட்டெயிலாக நம்ம பாரம்பரியத்தில் எல்லாமே இருக்கு. இப்போ சில பேர் வெள்ளி தங்கத்தில் மாத்திட்டாங்க. ஆனாலும் அதோட அடிப்படை நோக்கம் நம்ம உடல் ஆரோக்கியம்தான். உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல? இது வெறும் துணி கயிறு இல்லை, நம்ம தமிழர்களின் விஞ்ஞான அறிவு. இதுதான் நம்ம தமிழ் சமூகத்தில் எல்லா விஷயத்திலையும் இருக்கிற அழகு. இனிமே அரைஞான் கயிறை யாரும் கேலியா பார்க்க மாட்டாங்க, மெடிக்கல் பெல்ட்டா பார்ப்பாங்க. உங்க வீட்டில் ஆண்கள் அரைஞான் கயிறு கட்டியிருக்காங்களா? உங்களுக்கு இந்த மருத்துவ உண்மை இப்பதான் தெரியுமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அதிசய உண்மைகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கொலுசு பத்தின இன்னும் பெரிய ரகசியத்தை சொல்றேன்.